வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله محمد رسول الله صلى الله عليه وسلم: أنفق لا تخشى من ذي العرش إقدادا. சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய இந்த பகுதியில், நம்முடைய மஸ்ஜிதில் இன்றைய தினம் நமது வீட்டு பிள்ளைகள் அவர்களின் மிகச்சிறப்பான மார்க்க வளர்ச்சியும் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஷரியத்து சார்ந்த ஒழுக்கமும் இங்கே நமக்கு முன்னால் அழகாக நமது பிள்ளைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்வை சிறப்பாக இங்கே நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். அருள் நிறைந்த இந்த விழாவின் தலைவர், மரியாதைக்குரிய நம்முடைய மஸ்ஜிதின் தலைவரும், இன்னொரு பக்கம் சமூகத்தினுடைய நல்ல பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், நிர்வாக பெருமக்கள், அருமையான நமது ஜமாத்தார்கள், சங்கைக்குரிய நமது மஸ்ஜிதின் இமாம், என்னுடைய அன்பு அருமை சகோதரர், அவர் கல்லூரியில் பயிலும் காலத்திலிருந்து நம்முடைய தொடர்பு, நம்முடைய துவா, இன்னும் சொல்வேன் நம்முடைய வளர்ப்பு, அப்படிப்பட்ட அன்பு பிள்ளை அசதுல்லா ஆலிம் அவர்கள் இங்கே இமாமாக உங்களோடு நல்ல சேவையில் எப்போதும் ஆர்வம் உடையவர். அல்லாஹ் தொடர்ந்து அவருடைய ஆர்வத்திற்கு உங்கள் ஒத்துழைப்பையும் அதிகப்படுத்துவானாக. என்னோடு இங்கே பயணித்த அருமையான உலமாக்கள், சங்கைமிக்க இந்த பகுதி நாம் வரும்போதெல்லாம் நமக்கென்று ஒரு இல்லம் இருக்கிறது என்ற நினைப்பை அப்போது கொடுப்பார்கள். அவ்வப்போது எங்களுடைய மரியாதையும்
அன்பும் நிறைந்த டி.கே. ஹாஜியார் அவர்கள், அவர்கள் அருமை புதல்வர் ஃபைதுர் ரஹ்மான் போன்றவர்கள், இன்னும் உலமா பெருமக்கள், இங்கே வருகை புரிந்த எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும் நான் துஆ செய்தவனாக, அன்பர்களே, அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கை அவன் கொடுத்தது. ரொம்ப சிந்தித்தால் என் வாழ்க்கையே ஒரு அமானிதம். அமானிதம் அதை எப்படி கையாள வேண்டும் என்று கொடுத்தவன் சொல்ல வேண்டும். என் வாழ்க்கை அவன் கொடுத்த அமானிதம். நான் இஷ்டமாக அதை ஆக்கலாமா? என் விருப்பத்துக்கேற்ப அதை கொண்டு செல்லலாமா? அவன் எப்படி கொடுத்தானோ, எப்படி இருக்க விரும்பினானோ அப்படி நான் வாங்குவதும் வாழ்வதும் அமானிதத்திற்கு செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும். நல்ல ஞாபகம் வையுங்கள், அமானிதம் விசாரணைக்கு உரியது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் விசாரணைக்கு உரியது. சிறுபிராயம் விசாரிக்கப்படும், வாலிபம் விசாரிக்கப்படும். சிறுபிராயத்தில் பிள்ளைகளை விசாரிப்பதில்லை, பெற்றோர்களை விசாரிப்பான். வாலிபர்கள் வாலிபம் குறித்து விசாரணை உண்டு. வயோதிகம் விசாரணைக்கு உரியது. அல்லாஹ் நரைமுடி விழுந்தவர்களை வேதனைப்படுத்த கூட வெட்கப்படுகிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணை உள்ளவன். இன்னல்லாஹ யஸ்தஹி ஐயுஅஸிப லிஷைப், தலையிலும் தாடியிலும் நரைமுடி வெள்ளை முடி விழுந்ததா, அவர்களை வேதனைப்படுத்துவதற்கும் சங்கடப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வே வெட்கப்படுகிறான். இங்கே நான் கேட்கிறேன், எனக்குள்ளே நரை விழுந்த போது, வெள்ளை விழுந்த போது எனக்கு வேதனை வருவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்ற அந்த உயர்ந்த செய்தியோடு, நரை விழுந்த பின்னாலும் தாடியிலும் தலையிலும் வெள்ளை முடி விழுந்த பின்னாலும் இன்னும் அவன் கடமையில் நான் பலகீனமாக இருப்பதற்கு நான் வெட்கப்பட வேண்டாமா? வெட்கப்பட வேண்டுமா இல்லையா? என்னை தண்டிப்பதற்கு அவனுக்கு வெட்கம் இருக்கிறது. வயசாகி போனார் என்று வயசான பின்னாலும் நான் அவனை மறந்தால், அவன் கடமைகளை விட்டு வெளியே போனால், ஷரியத்தின் வாழ்க்கையை நான் எடுக்காவிட்டால் நான் வெட்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்பவே கடமை இருக்கிறது நமக்கு. எந்த முகத்தோடு அல்லாஹ்வின் தர்பாரில் இருக்க போகிறோம்? ஒரு நாள் மரணம் உண்டு. அது நான் பிறந்த போதே அறிவிக்கப்பட்ட செய்தி. பிள்ளைகள் பிறந்தால் வலது காதில் பாங்கு சொல்ல வேண்டும், இடது காதில் இகாமத்தையும் சொல்லிவிட வேண்டும். பாங்கு சொன்ன பின்னால் இகாமத்து உடனே இடது காதில். ஏன் தெரியுமா? உணர்த்தப்படும், உனக்கு பாங்கும் இகாமத்தும் சொல்லப்பட்டது. இகாமத்து சொன்ன பின்னால் தொழுகை தாமதம் இல்லை. இகாமத்து சொன்ன பின்னால் தொழுகை தாமதம் இல்லை. உனக்கு இனி ஜனாதா தொழுகை தான் மிச்சம் இருக்கிறது. பிறந்த போதே என் மௌத்தின் அறிவிப்பு என் காதில். வலது காதில் பாங்கு சொல்வதும் இடது காதில் காமத்து சொல்வதும் மார்க்கத்தின் நன்மக்களால் பதிவு செய்யப்பட்ட செய்தி. எனவேதான் ஜனாசா தொழுகைக்கு பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை, பிறந்த போதே சொல்லப்பட்டது. என்ன பாடம்? நீ மரணத்திற்கு தயாராக வாழு. மரணம் தூரம் இல்லை, நெருக்கமாக இருக்கிறது. நான் என்ன தைரியத்தில் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி வாழ்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. என்ன தைரியம்? எனக்கு பள்ளிவாசலின் தொடர்பே இல்லை, தொழுகையிலே எனக்கு தொடர்பில்லை, விருப்பமில்லை, மார்க்கம் சார்ந்த நல்ல காரியங்களில் ஆர்வம் இல்லை, வளர்ப்பு இல்லை, விருப்பம் இல்லை. நான் யோசிக்க வேண்டாமா? என் ரப்பு எத்தனை கண்ணியமானவன். இன்னும் நீங்கள் தொழவில்லை, நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யவில்லை, ஆனால் அதற்கு பகரத்துக்கு பகரம் என் ரப்பு செய்வதே இல்லை. நீ தொழவில்லை, உனக்கு நான் கொடுத்ததை இனி கொடுக்கவில்லை என்று சொன்னானா? நீ பள்ளிவாசலுக்கு வரவில்லை, இனி உங்க வீட்டுக்கு என் மலக்கு வரமாட்டார்கள் என்றானா? அவன் தயாளம், அவன் விசாலம். நான் யோசிக்க வேண்டாமா? நான் மீண்டும் மீண்டும் மாறு செய்கிறேன், மீண்டும் மீண்டும் அவன் என்னோடு அழகாக நடக்கிறானே. அந்த ரப்புக்கு துரோகம் செய்வது,
அந்த ரப்பையா மறந்து வாழ்வது? அந்த ரப்பின் கடமையிலையா குறைவு செய்வது? நல்ல காரியங்களுக்கு நீங்கள் தோள் கொடுத்தால், துணை நின்றால், மார்க்க விஷயங்களுக்கு நீங்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுவீர்களோ, இந்த ஊர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீட்டையும் அல்லாஹ் சொர்க்கமாகவே மாற்றி விடுவான். சொர்க்கமாக மாற்றுவான். என் ரப்புக்காக நீங்கள் வாழுங்கள், அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள். அவனை அல்லாது வேறு ரப்பு இல்லை. அவன் உதவி செய்வதை நிறுத்தினால் இந்த உலகில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவன் அன்பாளன் என்பதை 1000 முறை உணர்த்துகிறான். அவன் கருணை உள்ளவன் என்பதை 1000 முறை சொல்லித் தருகிறான். நாம் ஏன் இன்னும் நம்மை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று கேட்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் நான் பேசுகிறேன். எனக்காக பேசப்படுவதாக ஒவ்வொருவர்களும் உணர வேண்டும். தொழுகை என் கடமை, தொழுகை என் அமானிதம், தொழுகை என் இலக்கு, தொழுகை என் ரப்பு கிடைக்கும் இடம், தொழுகை என் சொர்க்கத்தை தீர்மானிப்பது, தொழுகை என் வாழ்க்கையின் ஒளி. இமாம் அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், அஸ்ஸலாத்து நூர், தொழுகை உன் ஒளி என்றார்கள். என் வெளிச்சத்தையே நான் மறப்பதா? தொழுகை வெளிச்சம் என்றார்களே, எங்கே வெளிச்சம்? அஸ்ஸலாத்து நூருன் ஃபீ கல்பி, அஸ்ஸலாத்து நூருன் ஃபீ வஜ்ஹி, அஸ்ஸலாத்து நூருன் ஃபீ கப்ரி, அஸ்ஸலாத்து நூருன் ஃபீ யௌமி ஹஷ்ரி. தொழுகை உன் இதயத்தின் வெளிச்சம் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை நூர் என்று சொன்னார்கள். எங்கெல்லாம் அந்த ஒளி என்று ஹதீஸை ஆழமாக பெருமக்கள் எழுதுவார்கள். என் உள்ளத்தின் வெளிச்சமே தொழுகை. உள்ளம் வெளிச்சமானால்தான் நோயில்லாத உள்ளம் இருக்கும். உள்ளம் வெளிச்சமானால் ஆபாசங்கள் இருக்காது. உள்ளம் வெளிச்சமானால் அநீதிகள் இருக்காது. உள்ளம் வெளிச்சமானால் கவலைகளும் கஷ்டங்களும் இருக்காது. வெளிச்சமான உள்ளம் நிம்மதி தாங்கிய உள்ளம். ஏன் மறுக்கிறீர்கள் உள்ளத்திற்கு வெளிச்சம் வருவதை? உள்ளத்தின் ஒளி தொழுகை. அஸ்ஸலாத்து நூர். இமாம் முஸ்லிம் எழுதுகிற ஹதீஸ். தொழுகை ஒளி. எத்தனை பேர், நான் தாய்மார்களுக்கு கேட்கிறேன், எத்தனை வீடுகளில் தொழுகை இல்லை? எத்தனை இளைஞர்கள் தொழுகை விட்டு இருக்கிறோம்? பொறுப்பு வந்தும் கடமை வந்தும் வாழ்க்கையில் அவன் தினமும் ரிசுக்கு தருகிறான், தினமும் படுக்க வைக்கிறான், மீண்டும் எழுப்பி விடுகிறான். நான் பாத்ரூம் போனால் சிரமம் இல்லாமல் யூரினை வெளியாக்குகிறான், பாத்ரூமை வெளியாக்குகிறான். இன்னும் நான் அவனை மறப்பதா, தொழுகையை விடுவதா? நான் பாத்ரூம் போகும்போது அவன் யூரினை ஸ்டாப் பண்ணினால் டோட்டல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. யூரினை நிறுத்தினால் போதும் என் ரப்பு. அவன் நிறுத்தவில்லை. அவன் இரக்கமுள்ளவன். என் வாழ்க்கையின் வசந்தம் தொழுகை, என் எதிர்காலம் தொழுகை, என் நிம்மதி தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் பிலாலை கூப்பிட்டு சொன்னார்கள், கும் யா பிலால், பிலால் எழுந்திரியுங்கள், வாரிஹினா பிஸ்ஸலாம், தொழுகையை கொண்டு எங்களை நிம்மதியாக்குங்கள் பிலாலே. அபூதாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவாகும். எங்களுக்கு நிம்மதி வேணும். உள்ளங்கள் நிம்மதிக்காக இயங்குகிறது. நீங்கள் வாங்க சொல்லுங்க, நாங்கள் தொழுகையில போய் நின்னால் நிம்மதி அடைகிறோம். நான் கேட்கிறேன், எங்கே நிம்மதியை தேடுகிறீர்கள்? சுபுகு தொழாமல் வீட்டில் தூங்கிவிட்டு எங்கே நிம்மதி கிடைக்கும்? அசர் தொழுகையில் எங்கோ சுத்தி கொண்டு விட்ட போது நிம்மதி எங்கே கிடைக்கும்? எத்தனை தொழுகை விடுபட்டு இருக்கிறது என்று யோசியுங்கள். அது என் கடமையா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையும் குறித்து விசாரணை உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது. மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர், ஏன் இந்த நரகம் வந்தீர்கள்? ஸகர் என்ற ஒரு கொடிய நரகம். இந்த நரகத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டபோது, காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை, தொழுகை இல்லை, தொழுகை விட்டோம், அதனால் நரகம் வந்தோம். குர்ஆன் சொல்கிறதே, குர்ஆன் உண்மை அல்லவா? சத்தியம் அல்லவா? அல்லாஹ்வின் நரகத்தை தாங்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது? அவன் தண்டனையையும் வேதனையும் தாங்கும் சக்தி யாருக்கு? இதுவெல்லாம் வெறும் பயமா, மிரட்டலா?
இல்லை உங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு பூச்சியை சொல்லி, பாம்பை சொல்லி, பள்ளியை சொல்லி பயம் காட்டி சாப்பாடு கொடுப்பதை போல் அப்படி ஒரு பயமா இது? பயம் காட்டுவதா இது? அல்லாஹ்வே அல்லவா சொன்னான், நீங்கள் தொழுகை விட்டதால் நரகம் போக வேண்டும் என்று. என் ரப்பு சத்தியத்தை மாத்திரம்தானே சொல்வான். இதற்கு மேலும் நான் தைரியமாக இருக்கிறேன் என்றால், தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறேன் என்றால், தொழுகையை பற்றி பொடுபோக்காக இருக்கிறேன் என்றால், பாங்கு சொல்லப்படுகிறது, நான் வீட்டில் நிம்மதியாக படுத்திருக்கிறேன், என் மனைவி ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறார், என் பிள்ளைகள் எங்கோ சுத்துகிறார்கள். ஏன் இவ்வளவு தூரம் அல்லாஹுவையும் ஷரியத்தையும் புறக்கணிப்பதா? ஷரியத்தின் வாழ்க்கை என்பது வாங்கு சொன்னால் அல்லாமா ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர பிள்ளை, முகமெல்லாம் செவந்து போகும், கைகாலெல்லாம் ஒரு மாதிரியாக விதைத்து போகும். அவங்க சொல்வாங்க, ஏன் வாங்கு சொன்னா அப்படியெல்லாம் முகம் செவக்குது, கைகாலெல்லாம் பரபரப்பாகுது? ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வின் கடமை வாங்கு வந்து விட்டது, கடமை வந்து விட்டது, அந்த கடமை நான் செய்யாமல் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. வெற்றி வேணும் என்று யாருக்காவது சந்தேகமா? வெற்றி வேணுமா இல்லையா அதில் யாருக்காவது மாற்று கருத்தா? ரோட்டில் படுக்கிறவர் எழுப்பி வெற்றி வேணுமான்னு ஆமாம்பார். வெற்றி வேணுமா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொன்னான் 5 வேளை, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள். என் பாங்கு எனக்கு கற்றுத்தருகிறது, தொழுகைக்கு வா, வெற்றிக்கு வா. தொழுகைக்கு வருகிறாயா, நீ வெற்றியை நோக்கி வருகிறாய். உன் வியாபாரம் வெற்றி பெறும், உன் வீடு வெற்றி பெறும், உன் மனைவியோடு உனக்கு வெற்றி கிடைக்கும், உன் குடும்பத்தில் வெற்றி, உன் பிள்ளைகளின் கல்வியில் வெற்றி. இல்லை இல்லை, இந்த நாட்டில் உனக்கு வெற்றி வேணுமா, தொழவா வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு வக்திலும் பாங்கை ரசூலை வைத்து கற்றுக் கொடுத்தானே. வெற்றியை விடுவதா, வெற்றியை விட்டும் தூரமாகுவதா? வேறு எங்கே வெற்றி? கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள். தொழுகையில் மன ஒருமையோடு தொழுதால் அவர்கள் வெற்றியாளர்கள். என் தொழுகையில் ஓருமை எனக்குள் இருந்து நான் தொழுதால், பக்தி இருந்து தொழுதால் நான் வெற்றியாளன் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்தை துவக்குகிறான். குர்ஆன் உண்மை, சத்தியம். குர்ஆனின் வார்த்தைக்கு சஹாபிகள் தலைகுனிந்து ஏற்றுக்கொண்டார்களே. நாம் அந்த பாரம்பரியம் இல்லையா? உண்மையில் கவலைப்படுகிறேன். நம்முடைய வெற்றியை நாமே நழுக விடுகிறோம், நம்முடைய வெற்றியை நாம் இழக்கிறோம். என் பிள்ளை படிப்பில் சங்கடப்படுறான், பாஸ் ஆகலை, பிள்ளைய சுபு தொலை வச்சுட்டு பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க, அதுக்கு பின்னால் பள்ளிக்கூடம் அனுப்புங்க, உங்கள் பிள்ளை ஸ்கூல் ஃபஸ்ட் எடுப்பான். வெற்றி இங்கே. ஒவ்வொரு பாங்கும் சொல்லும், கேளுங்கள், ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்ற வார்த்தை. தொழுகைக்கு வா, வெற்றியின் பக்கம் வா. தொழுகைக்கு வரும்போதெல்லாம் நீ வெற்றியின் பக்கம் வருகிறாய் என்று பகிரங்கமாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் அறிவித்ததல்ல, வானவர்களை வைத்து அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒன்றுதான் பாங்கு. பாங்கு சும்மா சொல்லுங்கன்னு சொன்னது இல்லை. மலக்கு வந்து கனவுல வந்து சொன்னார், செய்தனா ஜெய்தின் கனவிலே அப்துல் ரப்புடைய கனவுல வந்து சொன்னாங்க, இப்படி சொல்லுங்க, இதுதான் தொழுகைக்கான அழைப்பு. அன்னலார் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து, நம்ம ஆசை நிறைவேறிட்டு, நம்ம எப்படி தொழுகைக்கு அழைக்க நினைச்சிட்டு இருந்தோம், அல்லாவே மலக்க வச்சு கற்றுக் கொடுத்துட்டான், சொல்லுங்கள் என்கிறார்கள் உத்தம நபிகள். மலக்கின் வழியே சஹாபியின் கனவில் காட்டப்பட்டு உமர் இப்னு கத்தாப் ஓடி வந்து சொன்னாங்க, என் கனவிலும் இந்த காட்சி வந்தது. தொழுகை ஒளி என்றார்கள். உன் இதயத்தின் ஒளி, நூறுன் ஃபில் கல்ப், இதய ஒளி, உன் நூறுன் ஃபில் வஜி, உன் முகத்தின் ஒளி என்றார்கள். முகம், தொழுகையாளி முகத்துக்கே ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். நாம் பவுடரை போட்டு சோப்பை போட்டு முகத்துக்கு பிரகாசம் கொடுக்கறது அந்த கொஞ்ச நேரம் பளிச்சுன்னு இருக்கும், அப்புறம் அது போயிடும். அதை செய்யணும், ஏன்னா நம்ம முகம் எப்போவுமே ஒளிமயமாக வச்சுக்கிடணுங்கிறாங்க. அதை கொஞ்சம் பூசுவோம், போயிடும். ஆனால் எப்போதுமே முகம் ஒளிவாக இருக்கும். எதை கொண்டு? அஸ்ஸலாத்து நூர், தொழுகை உன் முகத்திற்கும் ஒளியை தரும். முகத்தில் ஒளி வேணுமா? தொழுகை. ஒன்னூரும் ஃபீ கபரிஹி, நீ மரணித்த போது
மண்ணறையில் கொண்டு உன்னை வைத்த போது மகன் போகி விடுவான், தந்தை போகி விடுவார், நண்பர்கள் போகி விடுவார்கள், நீ யாரையெல்லாம் நம்பி வாழ்ந்தாயோ எல்லோரும் போகி விடுவார்கள். நீ தன்னந்தனியாக கபருக்குள் வைக்கப்பட்ட போது நீ தொழுத தொழுகை அங்கே உனக்கு ஒளியாக வந்து நிற்கும் என்றார்கள் நபிகள் நாயகம். என் கபருக்கு கூட நான் தனிமையில் ஒளிவு பெறுகிற இடம் நான் தொழுத தொழுகையால் கிடைக்கிறது. எப்படி விடுகிறோம்? எப்படித்தான் மனசு வருகிறது? எப்படி தைரியம் வந்தது? என் ஆசை, இனி இந்த பகுதியில் இதை கேட்கிறவர்கள் யாரும், எங்கே எத்தனை ஆயிரம் மக்கள் கேட்பார்களோ எல்லோருக்கும் சொல்கிறேன், இனி ஒரு தொழுகை என் வாழ்க்கையில் மிஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். தொழிலில் யாரும் கேட்க போகிறது இல்லை. மனைவி கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, விட்டுருவாங்க. மனைவியும் தொலை போகிறது இல்லை, நாமும் தொழிலில் போயிடுவோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது இத்தனைக்கும் சேர்த்து மண்ணறையில் கேள்வி உண்டு. யாருமே இல்லை, என்ன பதில் தான் சொல்வோம்? என்ன பதில் சொல்வோம்? அங்கே சத்தமிட்டால் யார் வருவார்கள்? தயாராக வேண்டாமா? நான் வியாபாரத்திலே பரக்கத்தில்லை, தொழுது விட்டு வியாபாரத்துக்கு செல்லுங்கள். வியாபாரம் பரக்கத் என்கிறார்கள் பெருமக்கள். என் தொழுகையால் தொழிலிலும் பரக்கத், தொழிலிலும் வெற்றி. ஒரு அலட்சியம் காட்டப்படும் இடம் தொழுகைக்கு இருக்கக்கூடாது இல்லையா? எதிலேயோ அலட்சியம் காட்டுவதை போல் தொழுகையிலும் அலட்சியம் காட்டினால் அது எவ்வளவு ஆபத்தானது, ஆரோக்கியமற்றது, அல்லாஹ்வின் அதிருப்திக்குரியது. தொழுகையில கவனம் மாறின போதே சஹாபாக்கள் துடிச்சு போயிட்டாங்க. கொஞ்சம் கவனம் மாறுச்சு. அன்சாரி சஹாபி ஒருத்தர் தொழுகிறார். அவருடைய வசந்த தோட்டத்திலே நின்று தொழுகிறார். அது ஒரு வசந்த மாளிகை, தோட்டம் மாதிரி இருக்காது. சுற்றி 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 மரங்களும் கனிகளும் பூத்து குலுங்குகிறது. அந்த ரம்யமான இடம், அற்புதமான காற்று, மனம், கனிகள் எல்லா இடத்திலும். அவர் தக்பீர் கட்டி தொழுதவருக்கு ஒரு பார்வை அப்படியே பார்க்கிறார். அந்த பார்வை கனியின் பக்கம் போயிட்டு எவ்வளவு அழகா இருக்குது என்று பெருமிதப்பட்டார். அங்கே இருக்கிற கனிகளும் பழங்களும் அவருக்கு பெருமிதத்தை கொடுக்குது. தொழுகையில் தக்பீர் கட்டின பின்னால தான் கொஞ்சம் அப்படி கவனம் அப்படி சுத்துச்சு. விடமாட்டானே, தொழுகையில் அல்லாஹ்வை அடையணும். சைத்தான் விடுவானானா விடமாட்டான். 1000 கவனம் வெளியில் போகும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில் நான் படித்தேன். ஒருத்தர் ஓடி வந்தார் ராத்திரி. இமாமுல் ஆலம் அவர்களே, என்னுடைய ஒரு பெரிய அமானித பொருளை வச்ச இடம் எங்கேன்னு தெரியல. இன்னொரு செய்தியிலே என்னுடைய சாவியை வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரியல. இமாமுல் ஆலம் சொன்னாங்க, நன்கு ஒழுவு செய்துவிட்டு போய் நின்று தொழுவாயாக. நன்கு ஒழுவு செய்துவிட்டு தொழு, ரொம்ப நேரம் தொழு, எத்தனை ரக்காத்து முடியுமோ தொழு. அந்த சாவி வச்ச இடம் அல்லாஹ் நினைவுபடுத்திடுவான்னு. இவர் போனார், தக்பீர் கட்டினார், உதவு செய்தார். அதுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார், தொழுதார். முதல் ரக்காத்திலேயே ஞாபகம் வந்துட்டு, முதல் ரக்காத்திலேயே வேகமாக தொழுகையை முடித்து அபூ ஹனீஃபா தூங்குவாங்களேன்னு காலையில் வந்தார். இமாம் கரெக்டாக தான் சொன்னீங்க, நான் தக்பீர் கட்டினோன்னு வச்ச இடம் ஞாபகம் வந்துச்சுன்னு. இமாம் லாலம்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, தொழுதா கிடச்சிருண்டு? எனக்கு தெரியும், நீ தொழுத உடனே உன்னை தொலை விடமாட்டான், அவன் உன்னை தொலை விடமாட்டான். 10 ரக்காத்து 20 ரக்காத்து தொழுவதுக்கு சைத்தான் விடுவானானா விடமாட்டான். முதல் ரக்காத்தில் கூட நீ அல்லாஹ்வை அடைகிற தொழுகையை ஆக்குவானானா ஆக்க மாட்டான். தக்பீர் கட்டினவொன்னு உன் சிந்தனையை அந்த சாவி பக்கம் கொண்டு போயிடுவான். நான் அதை நினச்சி தான் சொன்னேன்னா சாவி கிடச்சி போச்சு, தொழுக பசாதா போயிட்டு. என்னை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குகிற சபதம் எடுத்தவன் ஷைத்தான். அத்தனை பேரையும் வழிகெடுத்தே தீர்வேன் என்று சபதம் எடுத்தான். குர்ஆன் சொல்கிறது, நான் வழிகெடுத்தே தீர்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறான் ஷைத்தான். அவன் உறுதிமொழியை தாண்டி அல்லாஹ் சொன்னான், எந்த சில நல்ல மனிதர்கள் தூயவர்கள் இருக்கிறார்கள், அவங்கள நீ என்னப்பா பண்ணுவ? அதற்கு அவன் பதில் சொன்னா, இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், அந்த தூய்மையானவர்களை கிட்ட நான் டச்சே பண்ண மாட்டேன். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மை ஆக்கி வைப்பான். அவன் டச் பண்ண மாட்டேங்கிறான். ஷைத்தானே சொன்ன வாக்கு குர்ஆன் பேசுகிறது. இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், பரிசுத்தமும் தூய்மையும் நிறைந்த உன் அடியார்கள், அவங்க கிட்டலாம் நான் போனால் நான் கரிஞ்சு போயிடுவேன். ஷைத்தானின் சவாலுக்கு நான் சவாலாக வாழ வேண்டாமா?
லேசாக தக்பீர் கட்டினார், தொழுதார். அந்த ரம்மியமான மரம், அந்த சூழல், அவருடைய கவனத்தை கொஞ்சம் திருப்பி அந்த பழங்களை பார்த்துட்டு சுஜூத்துக்கு போயிட்டு எழுந்திருக்கும் போது ரக்காத்து எத்தனைன்னு மறந்துட்டார். 2 3 4 ஒரே குழப்பம். தொழுகையை முடிச்சுட்டு மனசு கேட்கல, ஓடி வருகிறார் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தர்பாருக்கு. அன்னைக்கு அவங்க தான் நாட்டினுடைய கலீஃபா. உஸ்மான் இப்னு அஃபான் தான் அன்னைக்கு நாட்டினுடைய கலீஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கலீஃபா. அவங்க இருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பில். ஓடி வந்தார், அப்பா கலீஃபத் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கலீஃபா அவர்களே, நான் தொழுதேன் என்னுடைய வசந்தமான தோட்டத்தில். அந்த பழங்கள் எல்லாம் அறுவடை காலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்வை அங்கே போச்சு, ரக்காத்து எத்தனைன்னு விட்டு போச்சு. என் தொழுகை பெரிய குழப்பமாக போச்சு. நான் ரொம்ப சங்கடப்படுறேன், மனசெல்லாம் உடஞ்சி போயிட்டேன், என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னார். நீ என்னப்பா செய்ய போகிற? ஒன்றும் செய்யலை, எனக்கு அந்த தொழுகையை கெடுத்த அந்த தோட்டம் இனி வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அதை தர்மமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தொழுகையில் எத்தனை ரக்காத்து என்ற கவனம் மாத்திரம் மாறியதால், அதற்கு இந்த தோட்டம் காரணமாக இருந்ததால், இந்த தோட்டமே வேண்டாம், இஜ்அல்ஹு ஃபீ சுபுலில் கைராத், நலவுகளின் பாதைகளில் இதை ஆக்கிவிடுங்கள், இதை தானமாக்குங்கள், தர்மமாக்குங்கள், எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுத்து விடுங்கள், இனி இந்த தோட்டத்துக்குள் நான் நுழையவும் மாட்டேன், இந்த தோட்டத்தை அனுபவிக்கவும் மாட்டேன். ஏன்? இது என் ரப்பை விட்டும் என் தொழுகை விட்டும் என்னை தூரமாக்கியது என்கிறார். தொழுகையை விடல, தொழுகை விடுறதுக்கு தோட்டம் காரணம் இல்லை. தொழுகையில் கொஞ்சம் கவனத்தை அந்த தோட்டம் பறித்து விட்டதால் தோட்டம் வேண்டாம். என் தொழுகையை எத்தனை ஆயிரம் முறை எத்தனை காரணங்கள் பறித்திருக்கிறது. நான் அதை பற்றி கவலைப்பட்டேனா? தொழுகைக்கு வந்தேன், யாரோ ஒருத்தர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தார், அவரோட பேசினேன், அப்படியே அந்த தொழுகை மிஸ் ஆகிடுது. தொழுகைக்கு வந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோன் என்ன அப்படியே அலோன்னு இழுத்து கொண்டு போயிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஜமாத்தெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு. எத்தனை என்னுடைய கைபேசிகள் என் தொழுகை விட்டும் என்னை தடுத்து இருக்கிறது. எத்தனை நண்பர்களால் தடுக்கப்பட்டேன், எத்தனை சுகமான தூக்கத்தால் தடுக்கப்பட்டேன், எத்தனை வியாபாரங்களால் வெளிச்சிந்தனைகளால் பள்ளிவாசலை விட்டும் விலக்கி தூரமாக்கப்பட்டேன். நான் என்ன மனிதன் என்று கேட்கிறேன். சஹாபாக்களுக்கும் நமக்கும் எத்தனை தூரம் இருக்கிறது, எத்தனை தூரம் உணருங்கள் என்கிறேன். பரிசுத்தமான மனிதர்களாக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தமான மனிதர்கள், ஷைத்தான் நம்மை விளையாடவே மாட்டான். ஆக மிகப்பெரிய பாக்கியம். என் ஷரியத்தின் வாழ்க்கையின் முதல் அம்சமே தொழுகை. தொழுகைதான் என் ஒளி. வயோம ஹஷரிக், நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நீ வந்தால், மஹ்ஷர் மைதானம் எங்கே போகணும்? திக்குமுக்காடி நிற்போம், என்ன செய்யணும் ஏது செய்யணும். கொஞ்சாரி நிற்பாங்க, அவங்க என்ன கண்டுகொள்ளவே மாட்டாங்க. என் மகன் நிற்பான், அவன் கண்டுகொள்ள மாட்டான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லாரும் அவங்க தங்கள் காரியத்தை பார்த்து ஓடுவாங்க. மகனை கண்டு தந்தை ஓடுவார், தந்தை கண்டு மகன் ஓடுவார். ஏன் நன்மை என்ன, என் கெதி என்ன, என் கேள்வி என்ன, என் பதில் என்ன, என் ரப்புடைய தர்பாரில் நான் என்ன சொல்ல போகிறேன் என்கிற கவனம்தான் எல்லோருக்கும் இருக்கும். மகனுக்கு தந்தை ஒத்துழைப்பு செய்யும் இடத்தில் இருக்க மாட்டார், மனைவிக்கு புருஷன் தோள் கொடுக்கும் இடத்தில் அங்கே நிற்க மாட்டார். அந்த இடத்தில் என் பெருமான் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாத்து நூர், தொழுகை ஒளி என்றார்களே. நன்மக்கள் 4வது இடம் யௌம ஹஷர், நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் உன்னை எழுப்பப்பட்ட போது இந்த தொழுகை உனக்கு ஒளியாக நின்று வழிகாட்டும். என் தந்தை வழிகாட்ட முடியாத நேரம், என் மனைவி வழிகாட்ட முடியாத நேரம், என்னை கண்டு என் பையன் ஓடும் நேரம், என் மகன் ஓடும் நேரம், என் தொழுகை எனக்கு ஒளியாக இருக்கும். நான் தொழுகையை விடுவது அது அறிவாளியின் உடைமையா? யோசிக்க வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையில் மாபெரிய சக்தி நம்முடைய தொழுகை. நம்முடைய நிம்மதி தொழுகையில், நமது சந்தோஷம் தொழுகையில், நமது வெற்றி தொழுகையில். நம்முடைய வீடு ஆபாதா மகிழ்ச்சியா இருக்கணுமா? நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள். உங்கள் வீட்டு பெண்களை தொழுகையாளிகளாக, உங்கள் பிள்ளைகளை தொழுகையாளிகளாக மாற்றுங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் தொழுகிறீர்களா? உங்கள் வீட்டில் சண்டை வராது, பிரச்சனை வராது. இதற்கெல்லாம் மேலால் உங்கள் வீடு நிம்மதி தரும் பூங்காவாக மாறும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. 2வது பெரிய அம்சம், என் வாழ்க்கையில் எனக்கு எப்போதுமே ஒரு நிறைவான எண்ணமும் விரிவான உள்ளமும் இருக்க வேண்டும். நிறைவான எண்ணம், விரிவான உள்ளம், கொடுக்கும் மனசு இருக்கணும். கொடுத்தவர்கள் குறைந்து போக மாட்டார்கள். என்ன என்கிட்ட இருக்கு நான் கொடுக்கறதுக்கு? அதல்ல,
எங்கிட்ட என்ன இருக்கும் அதில் கொஞ்சம் கொடுத்தால் கொடுத்ததில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். எனக்கு என்ன இருக்கிறது நான் கொடுப்பதற்கு இல்லை, எது இருக்கிறதோ அதில் கொஞ்சம் கொடுத்தேன், அதில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வல்லல் நபியின் தர்பாரில் வந்து நிற்கிறார். ஒண்ணுமே இல்லை, ஒரு புதிய வியாபாரம். கொஞ்ச காலம் பால் வியாபாரத்தை கொண்டு போய் பஜாரில் துவக்கிறார் மதீனாவில். அதை கொண்டு வந்து கொஞ்சம் லாபம் இருக்குது, அதை கொண்டு வந்து கொஞ்ச காலம் தான் இருக்குது. அவரே மக்காவிலிருந்து வந்து இருக்கிறார். ஒரு வீட்டில் உட்கார்ந்து குடியிருக்கிறார். மதீனா சாபியின் வீட்டில் இருக்கிறார். சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த வியாபாரம் எல்லாம் இன்னும் பெருசாகவில்லை. ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் வியாபாரத்துக்கு போறாங்க. முதல் தடவை பாலை கொண்டு போய் பஜாரில் விற்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கொஞ்ச காலம் லாபம் வருது, ஓடி வருகிறார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுத்தார். எம்பெருமான் மகிழ்கிறார்கள், சிரிக்கிறார்கள், ரசிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். உயிரோட்டமான வார்த்தை சொன்னார்கள். பாரக்கல்லாஹ் ஃபீமா அன்ஃபக்தா வ ஃபீமா அம்சக்தா, நீ எதை கொடுத்தாயோ செலவழித்தாயோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. ஒவீமா அம்சக்தா, எதை கொடுத்து விட்டு உனக்காக வைத்திருக்கிறாயோ அதிலும் பரக்கத் செய்வானாக. அந்த துஆ அல்லாஹ் அங்கீகரித்தான். எப்படி அங்கீகரித்தான்? மதீனாவின் முதல் பணக்காரராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மாறுகிறார். மதீனாவின் முதல் பணக்காரர். மதீனாவில் பஞ்சம், ஒரு காலம் ஒன்றுமே இல்லை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, மக்கள் ரொம்பவே சிரமப்படுகிறார்கள். அன்றைக்கு நாட்டினுடைய ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் இருக்கிறார். முதல் ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது காலியா போச்சு. பால் இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்க தாயின் மார்பகத்திலும் பால் சுரக்கல்ல, உண்ணுவதற்கான உயர்ந்த ஆகாரங்கள் இல்லை. அல்லாஹ்வின் ரசூல் மரணித்த காலம், அபூபக்கர் சித்திக் ஆட்சியில் இருக்கிற காலம். ரப்பின் சோதனை வரும்போது சோதனைக்கு எல்லோரும் தான் சொந்தம். நல்லவர்களை அவன் சோதித்து பழகியவன், இபாதத்துடையவர்களை சோதித்தவன், தொழுகையில் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்களை சோதித்தவன், கொடுத்து கொடுத்து சிறந்த கரமுடையவர்களை சோதித்தவன். ஒண்ணுமே வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போனால் அவன் சோதனையும் வேதனையாக மாறும். அவங்களுக்கு சோதனை ரஹமத்தா மாறுச்சு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும். உங்கள் மீது உள்ள அன்பால் சொல்கிறேன், ஷரியத்தின் வாழ்க்கை எனக்குள் வருவது என்பது அது என்னை மேலும் மேலும் உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை. நான் திடீர்னு ஏதாவது ஒன்று அல்லாஹ் என்னை அழைச்சிக்கிட்டான், கண்ணை மூடுறேன்னா எப்படி மூடுவேன்னா மகிழ்ச்சியாக கண்ணை மூடுவேன். அதான் வேணும். அப்போ ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. மறுத்து ஒரு கால் வருது, நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். ஏன்? பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டேன், மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்துட்டேன், இதுக்கெல்லாம் மேலால் அல்லாஹ்வுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் வாழ்க்கை. நான் போகிற போது மனைவியை திருப்திப்படுத்திட்டேன், பிள்ளையை திருப்திப்படுத்திட்டேன், சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்தி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாமலே போனால் அது நல்ல வாழ்க்கையா? நிம்மதி காற்றை நான் சுவாசிக்க வேண்டும், வாழும் போதும் வாழ்க்கையின் கடைசி மூச்சை விடும் போதும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. ஒரு பெரிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். நமது இலக்கு மிக பெரியது, நம்முடைய திட்டம் உயர்வானது. நான் ஒரு மனிதன் மாத்திரமல்ல, புனிதனாக வேண்டும். அதற்கெல்லாம் மேலால் என் ரப்பு சந்தோஷப்படும் மனிதனாக நான் மாற வேண்டும். மதீனாவில் பஞ்சம், எத்தனை பெரிய பஞ்சம்! கொடுத்தவர்கள் சாப்பிடுவதற்கும் வழி இல்லாத பஞ்சம். எங்கே பார்த்தாலும் 2 3 நாள் 4 நாள் 5 நாள் பல நாள். அப்துராம் அப்போ நேரத்தில் நேராக மக்கள் எல்லாம் மொத்தமாக கூடி வந்துட்டாங்க அபூபக்கர் சித்திக்கு தர்பாரு. அப்பா, நாட்டினுடைய ஜனாதிபதி ஹலீஃபாட்ட, அப்பா முடியல, பச்சளம் குழந்தைக்கு கூட பால் கொடுக்க வழி இல்லை, பச்சளம் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, நாளைக்குன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக்கு. ஒன்றும் முடியலை, கடைசி கட்டம், ஒன்றுமே இல்லை. வீடுகளில் டப்பாக்களில் போட்டு வைத்திருந்த பேரிச்சம்பழங்களும் காலியா போனது. நாளைய உணவு இல்லை, இன்னைக்கு உணவுக்கு வழி இல்லை என்று போய் நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், திரும்பி செல்லுங்கள். இன்று மாலை பொழுது வருவதற்கு முன்பு அல்லாஹ் பிரச்சனையை தீர்த்து உங்கள் வீட்டில் சந்தோஷங்களை தருவார். என்னங்க அது வார்த்தை? சுத்தி பார்த்தா ஒரு பக்கம் ஒன்றும் தெரியல, வானத்திலிருந்து மழை இறங்குற மாதிரி தெரியல. மழை இறங்கினாலும் நாளைக்கு விவசாயம் உடனே கிடைக்காது, அது ஒரு 3 மாதம் 4 மாத காலம் தேவைப்படும். அபூபக்கர் சித்திக்கு சொன்ன பதில் என்ன? நீங்கள் வீடு திரும்புங்கள், இன்று மாலை பொழுது வருவதற்கு முன்பு உங்கள் வீட்டில் வசந்த காலங்கள் ஏற்படும்.
பிரச்சனைகள் தீர்ந்து போகும், உங்கள் பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கும் உணவு கிடைக்கும்னாங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை நம்பிட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கு சொன்னால் உண்மைதான் வந்துட்டாங்க. நான் எல்லாருக்கும் தெரியுது ஒன்றுமே இல்லை, ஏதோ நடக்க போகுது, அற்புதம். மாலை நேரம் வந்து குவிகிறது. எல்லையிலிருந்து ஏராளமான ஒட்டகம், அத்தனைக்கு மேலாலும் உணவுகள், எல்லாம் பூரா உயர்ந்த பாலுகள், நெய், இன்னும் உணவு சமையல் பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே மிகப்பெரிய மாணவியின் அன்பு தோழரின் சொந்த பொருள் அத்தனையும் வந்து குவிகிறது. மதீனத்தின் வியாபாரிகள் பூரா தெரிந்து ஓடி வந்து வாசல்ல இருக்கிறாங்க. பாவா வந்திருக்கிறது, எல்லாமே வந்து விட்டது, நீங்க எங்கள்கிட்ட கொடுங்க, மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, ரேஷன் முறைப்படி நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். அவங்க சொன்னாங்க, எனக்கு லாபம் வேணுமே, எவ்வளவு தருவீங்க? 1க்கு 2 லாபம் தரோம்னா, 1க்கு 2 லாபம் தரோம், இல்லை பத்தாதுன்னாங்களாம். இங்கே பஞ்சகாலம், எல்லாருக்கும் கொடுக்கணும், எனக்கு லாபம் பத்தாது, அப்போ 1க்கு 3 தரோம், பத்தாது, 4 தரோம், பத்தாது, 5 தரோம், பத்தாது. அவங்க சொன்னாங்க 5க்கு மேலே லாபத்தை கொடுத்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? சொன்னாங்கலாம் ஒன்றுமில்லை, 1க்கு 10 தருவதா ஒருத்தர் வாக்கு கொடுத்தார், அவர்கிட்ட நான் தர்றேன்னு சொல்லிட்டேன். நான் 1க்கு 10 தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் 1 கிலோ அரிசி கொடுத்தா அதுக்கு 10 கிலோ அரிசி பகரமாக தரேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அவன்கிட்ட வாக்கு எனக்கு அவன் கொடுத்துட்டான், அதனால் இதை நான் அவன்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அப்படி யாருங்க 1க்கு 10 தருவா? என் ரப்புன்னா. பஞ்சாபில் ஹசனத்தி பலகு அஷுர் அம்சாலிஹா, 1 கொடுத்தால் 1க்கு 10 என்று அல்லாஹ் சொன்னான். இந்த பஞ்ச காலத்தில் அல்லாஹ்வுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன், இங்கே வந்ததில் எனக்கு 1க்கு 10 வேணும். அப்படியானால் இந்த மொத்த சொத்தும், இத்தனை 100 ஒட்டகத்தில் வந்த அத்தனை பொருளும், மதீனாவின் டோர் பை டோராக அத்தனையையும் அல்லாஹ்வுக்காக நான் அன்பளிப்பாக இலவசமாக கொடுக்க போகிறேன். எத்தனை மனிதர்கள்! கொடுக்கும் உள்ளம் என்பது அது கிடைக்குமா? லட்ச இதயங்களில் சந்தோஷங்களை நாம் கொடுத்த மக்களாக மாறுகிறோம். மனிதனை சந்தோஷப்படுத்தினாயா, அதுக்கு பகரமா மனிதன் கிடைக்கிறது இல்லை, மனிதனை படைத்த ரப்பு கிடைக்கிறார். மனிதனை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் கிடைப்பான். கொடுக்கும் உள்ளம் தான் மிக பெரியது. நல்ல காரியம் கொடுங்கள். இன்றைக்கு இந்த பள்ளியில் எத்தனை நற்பாக்கியங்கள் நடக்கலாம். உங்கள் ஒவ்வொருவர்களின் பங்கும் அல்லாஹ்வுக்காக சந்தோஷமாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். நான் சொல்வேன், உங்கள் வீட்டில் அல்லாஹ் சந்தோஷத்தின் வாசலையை திறந்து வைப்பான். கொடுப்பதற்கு 2 பேர் தடையா இருப்பாங்க. ஒன்று நம்ம நஃப்ஸு, இன்னொன்று சைத்தானும் நஃப்ஸும் கொடுக்க விட மாட்டான். கொடுத்தா குறைஞ்சி போயிடுவேன். இன்றைக்கி 1 லட்ச ரூபா இருக்குது, அவருக்கு 1000, இவருக்கு 1000 கொடுத்தா எத்தனை நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்? கசானா குறையுதேங்கும். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லட்டுமா? நாயகமே, நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் சொன்னாலே உண்மைதானே? இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், கொடுத்ததால் உங்கள் சொத்து குறையாது என்றார். கொடுத்தால் குறையாது. மானக்க சமாலும் மின் சதகா, நீங்கள் தானம் கொடுங்கள், தர்மம் கொடுங்கள், நல்ல காரியங்களில் செலவு செய்யுங்கள், உங்கள் பணம் குறையாது. ஆனால் இது சத்தியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சத்தியம் செய்த பின்னால் சொத்து குறைவா செய்யும். இந்த கிணறு இருக்குது பற்றியெல்லாம், கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஊற நம்ம இறைச்சிக்கிட்டே இருப்போம். அடுத்த வீட்டில் வந்து தண்ணி கேட்பாங்க, நாங்கள் 2 குடம் இறைச்சிக்கிறோம். சரிங்க, நாங்கள் 2 வாளி இறைச்சிக்கிறோம். சரி, யாராவது சொல்லுவாங்க, எல்லாரும் இறைச்சிட்டா நமக்கு எங்கே தண்ணி இருக்கும், பூரா தண்ணியும் போயிடுமே. அப்படி இல்லை. உண்மை என்ன தெரியுமா? இறைக்க கிணத்தில் ஊற்று கூடிக்கொண்டே இருக்கும். தமிழ் பழமொழி உண்டு, இறைக்கும் கிணறு ஊறும் என்பார். இறைக்க ஊறும் தண்ணீர். அதே போல் தானம் கொடுக்க நான் 100 வைத்தேன், 10 கொடுத்தேன், 90ஆக மாறும். ஆனால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வான். அது 90 அல்ல, 90,000ஆக மாற்றுவான். கொடுக்கும் வாழ்க்கை 1000 இதயங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற வாழ்க்கை. கொடுக்கும் வாழ்க்கையில் ஹாலிகே கிடைக்கிறார். ஹாலிக் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் கிடைக்கிறார். இங்கே ஒரு அருமையான திட்டத்தை உங்களுக்கு முன்னால் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நான் போகிற இந்த பயணம் ஏதோ வாழ்கிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ இல்லை, இது ஒரு இலக்கை நோக்கி போகிறோம்.
ஒரு மிகப்பெரிய முயற்சியை நோக்கி போகிறோம், மிக உயர்ந்த திட்டத்தை முன்வைத்து போகிறோம். இந்த வாழ்க்கையில் நான் 2 அடைந்தாக வேண்டும். ஒன்று என் சொர்க்கத்தை அடைந்தாக வேண்டும், இன்னொன்று என் ரப்பின் சந்தோஷத்தை அடைந்தாக வேண்டும். அல்லாவின் சந்தோஷமும் சொர்க்கமும் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை. இதை நான் ஒன்றை விட்டுட்டு, தொழுகை விட்டுட்டு, தர்மத்தை கொடுக்காம விட்டு, மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போட்டு, அவர் முகத்தை பார்த்து நான் சிரிக்கல, என் முகத்தை பார்த்து அவர் சிரிக்கல, அவரை முறைச்சிக்கிட்டு இவரை பகைச்சிக்கிட்டு வாழ்ந்தேன் என்றால் நான் இழப்பது இலக்கான மிக 2 பாக்கியமான 2, ஒன்று சொர்க்கம், இன்னொன்று என் ரப்பையை இழக்குகிறேன். அதனால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சந்தோஷமா பழகுங்கள், சலாம் சொல்லுங்கள், முகமன் கூறுங்கள், சிரித்த முகத்தை காணாக்கி விடாதீர்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து பழகுங்கள், மகிழ்ச்சியாக பழகுங்கள். பள்ளிவாசலுக்குள்ளே இன்பம் இருக்கிறது, வந்து பாருங்கள், உட்கார்ந்து பாருங்கள், தொழுது பாருங்கள். ஒரு ஆணோடு ஒரு அழகிய வாழ்க்கை வாழுங்கள். ஷரியத் என்பது என் மொத்த வாழ்க்கையையும் சீராக்குவதும் சரியாக்குவதும், இன்னொரு பக்கம் என் ரப்பின் சந்தோஷத்தை கொடுப்பதும், அத்தனையும் கிடைக்கப் பெறுகிற ஒரு அற்புதமான இந்த வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் இங்கே பேச வைத்தான். இந்த ஒவ்வொரு சொற்களும் உங்கள் வாழ்க்கையாக மலர தௌஃபீக் செய்வானாக. ஒரு பெரிய வாழ்க்கை. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். அன்ஃபிக் லா தக்ஷா மின் தில் அரிசி இக்லாலா. நீ நல்ல செலவு பண்ணுப்பா, மனைவிக்கு செலவு பண்ணு, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணு, கவனிச்சுக்கங்க, மனைவிக்கு செலவு பண்ணு, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணு, வீட்டுக்கு செலவு பண்ணு, பள்ளிவாசலுக்கு செலவு பண்ணு, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணு. ஆனால் நீ பயப்படாத. பெருமானார் சொன்ன வார்த்தை, பயப்படாத. மிந்தில் அரிஷ், அவன் அரிஷுடையவன். அல்லாஹ் யார்? அரிஷுடையவன். அல்லாஹ்வுடைய அரிஷ் எத்தனை பெரியது! வானம் பூமியை விட விசாலமானது. வசியா குர்சி உஸ்ஸமாவாத்தி உள்ளார். அவன் குர்சி வானத்தை பூமியை விட விசாலமானது. அல்லாஹ் அரிஷுடையவன். அவன்கிட்ட நீ பயப்படுகிறாயா? பயப்படாதே. இக்லாலா, அவன் குறைத்து விடுவான் என்று பயப்படாதே. நீ குடு, செலவு செய், அரிஷுடையவனா உனக்கு குறைக்க போகிறான், குறைக்க மாட்டான். பயப்படாமல் செலவு செய்வாயாக. இது ஒரு நல்ல வாழ்க்கை, மாணவி கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. எனவே நான் வாழ வருகிற இந்த வாழ்க்கையில் இனிமையாக வாழுங்கள், அன்பு காட்டி வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள், மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கள், பள்ளிவாசலோடு ஒரு உறவை வையுங்கள், நெருக்கத்தை வையுங்கள், தேவையுடையவர்களுக்கு கொடுத்து வாழுங்கள். இன்னொரு பக்கம் இது போன்ற மக்தபுகளை உற்பத்தியாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் அவங்களை ஊக்குவிப்பதற்கும் இது போன்ற விழா ஒன்றல்ல, இன்னும் பல விழாக்களை நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் ஒவ்வொருத்தங்க முன் வரணும். நான் இந்த காரியம் எடுத்துக்கிறேன், இந்த பொறுப்பை நான் செய்கிறேன், இந்த கிஃப்ட்டை நான் வாங்கி கொடுக்குறேன். கொடுத்து பாருங்கள், அந்த இன்பம் மகத்தானது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்ட கொஞ்ச காலம் பாலை வித்துட்டு காசை கொடுத்த போது, நீ கொடுத்ததிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீ மிச்சமா வச்சிருக்கிறிய அதுலையும் பரக்கத் செய்யட்டும். பின்னால என்ன நடந்துச்சு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொத்து சுகத்தை அல்லாஹ் கூட்டினா, எந்த அளவு கூட்டினா, கொடுத்து கொடுப்பதற்கு வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் மிச்சப்பட்ட தங்க பாலமாக அவங்க வீட்டுக்கு கீழே இருந்துச்சு. தங்க கட்டிகள் மிச்சமாக. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் நபி பெருமானாரின் மனைவியர்களுக்கும் பிரம்மாண்டமான தோட்டத்தை வாங்கி வக்ஃப் செய்கிறார். இந்த தோட்டம், இதில் வருகிற பணம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியர்களுக்கு. ஆயிஷா நாயகி துஆ செய்தார்களாம், அல்லாஹு தஆலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கு சொர்க்கத்தில் ஜஞ்சபீல் சுவன பானத்தை குடிக்க கொடுப்பானாக. யாரு? நபியின் மனைவி ஆயிஷா துஆ செய்றாங்க. ஏன்? அவர் எங்களுக்காக, எங்கள் மனைவி ரசூலின் மனைவிமார்களுக்காக பிரம்மாண்டமான தோட்டத்தை மாசத்துல 10,000 ரூபாய் வரக்கூடிய வருமானத்தை கொடுத்துட்டு போனாங்க. இதை நபியின் மனைவிமார்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்தின் பானத்தை தான் அப்துர் ரஹ்மானுக்கு குடிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்களா. நீங்கள் கொடுத்து பாருங்கள், 1000 இதயங்களின் நல்ல துவா உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே விரிந்து வாழ்வோம், விசாலமாக வாழ்வோம், கொடுத்து வாழ்வோம், 1000 இதயங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வோம், அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். தொழுகை தான் என் இலக்காக ஆக்குவோம். தொழுகை இல்லாது ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஓதாமலும் ஒரு நாள் இருக்க வேண்டாம். ஓதுங்கள் குர்ஆனை, திக்ரை, ஸலவாத்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் தினமும் 100 தடவை ஓதிருங்க. காலையில் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ், மாலையில் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீங்கள் ஓதினால் பாவம் மன்னிக்கப்படும், பரக்கத்து கிடைக்கும், கஷ்டம் தீரும், எல்லாவற்றுக்கும் மேலால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் காலையில் 100, மாலையில் 100. இப்படி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தோலாமலும் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அல்லாஹ் அத்தகைய வாழ்க்கை நம் யாவருக்கும் தருவானாக, பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக, சுகத்தில் பரக்கத் செய்வானாக, நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பானாக, சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக,
கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷத்தை தருவானாக. ஒருவர் இன்னொருவரோடு விட்டு கொடுத்து வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவானாக. இப்போது கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகள் சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க தௌஃபீக் செய்வானாக. தாயையும் பிள்ளையையும் ஹயாத்தாக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து இப்படி இந்த மாதிரி நல்ல பணிகளை ஊக்குவித்து கொண்டிருக்கிற இமாம்களை எந்த காரணத்திலும் அவங்க ஊரை விட்டு வெளியில் போய் விட்டுறாதீங்க. தக்க வையுங்கள். அவர்களோடு தோள் கொடுங்கள், துணை நில்லுங்கள். அவர்கள் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் முன்னில்லுங்கள். அவங்க ஏன் வெளியில் போகிறாங்க? அவங்க போயிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்க வந்து பிள்ளைங்களை சரி பண்ணிட்டாங்க, அவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு அடுத்து இன்னொருத்தங்க வந்து சரி பண்ண நாளாகும். நம்ம பிள்ளைங்க வளரணும், உயரணும். அப்படிப்பட்ட அருமையான இமாம் கிடைத்திருக்கிறார். சங்கை மிக்க தலைவர், சிறப்பான நிர்வாகம். இன்னும் இந்த நிர்வாகம் உற்சாகப்படுங்கள், உயருங்கள். நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துங்கள். அல்லாஹ்வே உங்களுக்கு உதவியாக இருப்பான். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.